அன்புக்கு இயங்கும் உண்மையானவர்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள். 100% உறுதியான மாற்றம். புதன் ராகுடைய நிலைகள் மிக முக்கியமான ஒரு சில புரிதல்களில் நம் எண்ணங்கள் செயல்களை ஒருங்கிணைந்து நல்ல விஷயங்கள் நோக்கி போகும்போது வெற்றியை நாம் அடைவோம். இப்போ கோச்சார ரீதியாக புதனும் ராகுவும் திரிகோண அமைப்பில் யோக நிலையில் எதிர்பாராத பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. மிக முக்கியமாக சுக்கிரனும் சனியும் திரிகோண அமைப்பில் இருக்கிறது. ஏற்கனவே காலையில் சொல்லியிருந்தேன். இப்போ உங்கள் ராசிக்கு மிக முக்கியமாக கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு தொகை உங்களை நோக்கி வரப்போகிறது. ஆனால் அந்த பணம் கீழே கிடைக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க, லாட்டரியில் கிடைக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. தப்பாக கைட் பண்ணி உங்களை தவறான ஒரு விஷயத்தை நான் நோக்கி கொண்டு போகிற மாதிரி வந்துடக்கூடாது. ஏன்னா வீடியோவுடைய தலைப்பில் நான் போடுவதில்லை. வீடியோவில் பேசுவதற்கு மட்டுமே நான், நண்பர்களும் உறவினர்களும் தான் எனது வீடியோவை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் சில தலைப்புகளை மிகைப்படுத்தி சில பதிவுகளை போட்டு விடுகிறார்கள். அதற்கு முதலில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான சூட்சமம் ரகசியம் என்னவென்றால், மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய இரட்டை வேடம் போடக்கூடிய டபுள் கேம் ஆடக்கூடிய மனநிலையை ஒவ்வொரு மனிதனுமே வேஷப்பட்டு தான் இருக்கிறான். ஆனால் அதோடைய அளவுகோல் தான் மாறும். கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். கம்மியாக இருக்கும்னு பார்த்து நல்ல விஷயத்துக்கு போகிறது தப்பு இல்லை. உதாரணத்துக்கு உங்களை ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஒருத்தன் கூப்பிட்டு போகிறான், பாண்டிச்சேரி போகலான்னு கூப்பிட்றான்னு பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கி நான் ஃபங்க்ஷன் ஒன்று போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறீங்க. கூட ஒருத்தங்களை வச்சு டபுள் கேம் ஆடுறீங்க. ஆமாம் அங்கே போகணும், ஆமாம் அங்கே வேலை இருக்குது அப்படின்னு பரபரப்பாக காமிச்சு போகிறீங்க. அது தப்பு இல்லை. ஸோ டபுள் கேம்ன்றது இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு, ஆனால் ரொம்ப ரொம்ப நமக்காக உதவி பண்ணவங்களுக்கு கூட உதவி பண்ணக்கூடாதுன்ற நோக்கம் அப்படின்னு பார்த்து அதுவே ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை வீழ்ச்சி அடைவதற்கான வழி வகுத்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பொதுவாகவே தன் காரியம் ஆகும் வரை கூட இருக்கிறது, தன் காரியம் ஆன பிறகு கிளம்பிட்டுறது. ஸோ இது ஒரு சுயநலம், அந்த புதனுடைய நிலையான ரெட்டை வேடம் போடக்கூடிய தன்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் போகும்போது தான் இந்த எதிர்மறை நிலைகள், எதிர்மறை சார்ந்த விஷயங்களை அதிக அளவில் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதோடைய நிலையும் சூழ்நிலையும் முழுமையாக யோக பலன்களாக மாற்றுவதற்கு தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், விஷ்ணு பகவான் வழிபடுவது நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். விஷ்ணு பகவான் பெருமாள் வழிபடுவது மிக முக்கியமான ஒரு நல்ல பரிகாரம். கேதுவுடைய நிலை ஆஞ்சநேயர் வழிபடுவது நல்லது. ஏன்னா கேது மனசு, புத்தி, செயல்கள், சுய ஜாதகத்தில் ஒவ்வொரு உறவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போதும் அந்த நிலையை கடுமையாக சிதைக்குது. சில பேருக்கு சொத்து வாங்கி வச்சால் நிலைக்க மாட்டேது, விற்றுக்கிட்டே இருக்கிறேன் நான், ஏதாவது ஒரு கடன் ஆகுது, விற்க வச்சுட்டே இருக்குது, அது வரைக்கும் சப்போர்ட்டில் இருந்து இது சப்போர்ட்டில் இல்லை. உதாரணத்துக்கு தந்தை இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு, தந்தை இல்லாதப்போ அந்த வீழ்ச்சியை கொடுக்குது. தாய் இருக்கிற வரைக்கும் எல்லாமே வளர்ச்சியாக இருந்தது, தாய் இல்லாதப்போ வீழ்ச்சியை கொடுக்குது. ஸோ இந்த ஒரு நிலை. மனைவி இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் வீழ்ச்சி. கணவர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் அந்த பேட்டர்ன் பலவீனப்பட்டு இருக்கும்பொழுது, அந்த தசை நடந்து கொண்டு இருக்கும்பொழுது, அவர்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய ஜாதகம் வலிமை பெற்றிருக்கும் போது அந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு நிலை, நல்ல விஷயங்களை சார்ந்து நாம் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலம் யோக பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நல்வழிகள், நல்ல சிந்தனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி அது சார்ந்த துறைகள், அது சார்ந்த விஷயங்களை கொண்டு செல்லும். பொதுவாக எதிர்மறை மனிதர்கள் எப்பயுமே நம்ம அறியாமல் துரோகம் செய்வது கூட அதற்கு உடனே மன்னிப்பு கேட்பவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் துரோகம் என்ற விஷயத்துக்குள் போகாதீங்க. இந்த இடத்துல காதல், தன்னுடைய காதலி உயிர் உலகமாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு காதலனுக்கு காதலை துரோகம் செய்வது எவ்வளோ கொடுமையான விஷயம். அதே போல் தான் காதலன் தன் காதலியை விட்டுட்டு வேறு பெண்ணிடம் பேசும்போது கொடுமையான விஷயம். இதே தான் கணவர் மனைவிக்கும். இதுக்கு நான் விளக்கம் ரொம்ப கொடுக்க தேவைன்னு நினைக்கிறேன். அந்த ராகு புதன் இந்த டபுள் கேம் ஆடக்கூடிய அந்த மனநிலையை ஏற்படுத்துது. சுய ஜாதகத்திலும் இந்த நிலையில் இருக்கிறது. ஏன்னா புதன் ஒரு ராகுடைய வீட்டில் இருக்கும்போது, புதன் ராகு வீட்டில் இருக்கிறத விட கேது புதனோட வீட்டில் இருக்குது, ராகு குரு வீட்டில் இருக்குது. இந்த இடத்துல தான் கடன் வாங்கின விரயமாவது, கடன் கொடுத்தா திரும்ப வாங்க முடியாத சூழ்நிலையெல்லாம் கூட இந்த கோச்சார ராகு கேதுடைய நிலையில் தான் இருக்குது. இந்த டைமில் கடன் வாங்காதீங்க. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு பண வரவு வந்துடும். வந்ததுக்கப்புறம் திரும்பி வாங்க வைக்கும், அதை மட்டும் வாங்கிடாதீங்க.
பார்த்துக்கலாம், சமாளிச்சிடலாம், அதெல்லாம் வேணாம். அதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எமர்ஜென்சினா வாங்கி தான் ஆகணும், யாராக இருந்தாலும் தடுக்க முடியாது, ஓகேங்களா. ஆனால் ஏதாவது ஒரு புது முயற்சி பண்ணுறேன், இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறேன், நண்பர் ஒருத்தருக்கு வந்து ட்ரேடிங் பண்ணி தராரு, சூதாட்டம் விளையாடலாம், இந்த கிரிக்கெட் கேம் சூதாட்டம் விளையாடலாம், ஆன்லைனில் ரம்மி கேம் விளையாடலாம், இதெல்லாம் போனால் ராகுவோடைய ஆட்டத்தை காமிச்சு உங்களுக்கு வலி வேதனையும் அதிகம் கொடுத்துரும். இதை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணும். தப்பி தவறி கூட நீங்கள் வந்து மற்றவங்களுடைய பேச்சில் போயிட்டு மயங்கி மாட்டிக்காதீங்க. அது உங்களுக்கு வேதனையும் வலிகளையும் கொடுக்கும். இதனால் ஒரு 5 நாள் இதனால் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இதுக்காகவே ஓடக்கூடிய சூழ்நிலையை கூட ஏற்படுத்தும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேருடைய சிறு தவறுகளால் வீழ்ச்சியோடைய உச்சபட்சத்தில் கொண்டு போயிருக்கு. இதுக்கும் காரணம் இந்த டபுள் கேம் ஆடக்கூடிய மனநிலை தான். ஆனால் ஒருத்தர் வந்து 10-15 கோடி ரூபா சொத்து இருக்குது, வீடு வாகனம் கார்லாம் எல்லாம் இருக்குது, ஆனாலும் ஒரு 5 கோடி ரூபா சம்பாதிக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு, ஒரு இடம் வாங்குறாரு, அதை கை மாற்றி விடலான்றது லாக் ஆகி போச்சு. அந்த லாக் ஆனதால் உச்சபட்ச வலி வேதனை எல்லாமே கை விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை. சிறிய தப்பு தான், ஏன்னா ரிஸ்க்குன்றது ஓரளவுக்கு எடுக்கலாம். 20-30 பேரை கூட பார்ட்னர்ஷிப் சேர்த்து நான் ஆளுக்கு 1 கோடி ரூபா போடுங்க, 40 பேர் 40 கோடி ரூபா போட்டு பண்ணுவோம். அதாவது நான் சொல்கிறது 15 கோடி சொத்து வச்சுருக்கிற ஆளை தான் சொல்கிறேன். ஆனால் நானே ஒரே ஆளே நம்ம அதை ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் போய் பெரிய தொகையை கடனை வாங்கி மாட்டிக்கிட்டு அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் நெருக்கடி. ஸோ 10-15 கோடி ரூபா நம்மளுடைய நெட்ஒர்த்துனா நம்ம ஒரு 5 கோடி ரூபா முயற்சி பண்ணலாம், 3 கோடி ரூபா முயற்சி பண்ணலாம். அதான் அதிகபட்ச முயற்சியாக இருக்கணும். நம்ம 50 கோடி 100 கோடி போனால் அந்த கெப்பாசிட்டி இருக்கணும், இல்லாமலே போய் மாட்டிக்கக்கூடாது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. ஸோ அது கூட 40 பேர் பார்ட்னர்ஷிப் கூட்டு பண்ணி ஆளுக்கு 1 கோடி ரூபா, 40 பேர் 40 கோடி ரூபா, வரக்கூடிய வருமானம் 5 கோடியா 40 பேர் பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி கைமாற்றி விடுற ஒரு பிஸ்னஸ் டீல் கூட அளவு மீறி ரிஸ்க் எடுத்து மாட்டிக்காதீங்க. அது வலி வேதனையும் உங்களுக்கு மன ரீதியாக துன்பத்தை கொடுத்துடும். இங்கே டபுள் கேம்ன்ற விஷயம் புதன் ராகுடைய நிலையில் சொன்னேன். அந்த புதன் ராகுடைய நிலையில் ராகு வீட்டில் குருவோடைய வீட்டில் ராகுவும் புதனுடைய வீட்டில் கேதுவும் இருக்கும்போது இந்த கடன் வாங்கின விரயம் அவன் சொன்ன மாதிரி டபுள் கேம் ஆடுறது, தன் மனைவி தன் கணவர் நிறைய சூழ்நிலைகள் ஏற்பட்டு பணத்துக்காக தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு எதிர்மறை வலையில் சிக்கிக்கொண்டு தவிப்பவர்கள் ஏராளம். அது மாதிரியான வலையில் சிக்கிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதிலிருந்து மீள்வதற்கு சுய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செய்யுங்கள். எளிமையான பரிகாரம் செய்யுங்கள், பணத்தை எல்லாம் செலவு செய்ய வேண்டாம். வீட்டருகே நல்ல ஜோதிடர்கள் பார்த்து கண்டிப்பாக பரிகாரம் செய்யுங்கள். மிக முக்கியமாக இதில் ஒரு சூட்சமோ, பெருமாள் வழிபடுறது நல்லது. புதன்கிழமை பச்சை பட்டாணி அன்னதானம் பண்ணுறது நல்லது. புத்தியை பலப்படுத்துவதற்கு நான் தெளிவாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு 5 தடவை எழுதுங்க. புதனுடைய நம்பர் 5. ஸோ டோட்டலாக மைண்ட் செட்டை அப்படியே பாசிட்டிவில் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு தெளிவான வழிக்கு தெளிவான நிலைக்கு உங்களுக்கு கரெக்டாக கொண்டு போயிடும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நரம்பு சம்மந்தமான தொந்தரவுலாம் கொடுத்துட்ருக்கு. கோச்சார ரீதியாக நரம்பு சம்மந்தமான தொந்தரவு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. தலையில் வர வலி ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஒரு மைண்ட் வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அதுவாக இருக்குமோ, இதுவாக இருக்குமோ, அப்படி இப்படின்னு அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. எப்பயுமே அப்படி இப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த விஷயத்துக்கு பலம் சேர்க்கிற மாதிரி அது உண்மையாகவே நடந்துடும். அப்படிலாம் கிடையாது. நல்லது தான் நடக்கும், நல்லது தான் நினைப்போம், நல்லது தான் நடக்கும். இந்த வார்த்தையை மனசுக்குள்ளே அடிக்கடி நினைங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சிங்க. நான் நல்லது தான் நினைக்கிறேன், நல்லது தான் நடக்கும். நல்ல விஷயங்கள் நோக்கி தான் போகிறேன், நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு நோக்கி வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், சந்தோஷமான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மனநிலை சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வக்கரமானவங்க, கடுமையாக பாதிச்சிருக்கிறவங்க, சந்திரன் வலுவிழந்திருக்கிறவங்க, சந்திரன் சனியோடைய பார்வையில் மாட்டிட்டு இருக்கிறவங்க, எதிர்மறை வலைகள், இதெல்லாம் ஜாதகம். இந்த ஜாதகம் எல்லாமே பாவமாக, அவங்களாம் பாவம், விவரம் தெரியாதவங்க, உடல் பலவீனமாக இருக்கும், பாவமாக இருக்கும். அவங்க நல்ல மனுஷன். ஆனால் இதில் பாதி இந்த சொன்ன பேட்டர்னில் பாதி பேர் நல்ல மனுஷன், பாதி பேர் அவங்க மனநிலை கடுமையாக பாதிச்சுட்டு இருக்கும். அவங்க எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஆனால் நல்ல நபர்கிட்ட போய் ஃப்ரெண்டாக இருக்கும்போதும் நல்லாயிருக்கும், நல்ல கணவர் அமையும் போது நல்லாயிருக்கும், நல்ல மனைவி அமையும் போது நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் இந்த பேட்டர்னில் இருக்கிறவங்க. ஏன்னா பலவீனமாக இருக்கிறாங்க, பலப்படுத்துறதுக்கு அந்த பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு திறமை உள்ள நபரிடம் நட்பாக இருக்கும் போதும், திருமண வாழ்க்கையை அமையும் போதும், நண்பர்களாக இருக்கும்போதும், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும்போதும் அவங்களுடைய நிலை மாறுது. தீய சகவாசம், தப்பான எண்ணங்களுடன் பழகுகளிடம் செல்லும்போது எதிர்மறை வலைக்கில் சிக்கிக்கொள்கிறார்கள். அதனாலே
வலிகளையும் வேதனைகளையும் அதிகம் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கிடையே இன்னொரு விஷயம், நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினச்சாலோ அல்லது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். 3 வருடத்தில் ஒரு கூட பணம் சம்பந்தக்கான தொழில் பயிற்சி கொடுக்குறேன். இது வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தது போலவே திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எதாவது பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் தொழிலை விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது மூலயமா உங்களுக்கு நிறைய வருமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வீடு வாங்கணும் சார்ந்த விஷயங்கள் விற்க வாங்கிறதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னை விட நல்ல ஜோதிடர்கள் உங்கள் வீட்டு அருகே இருப்பார்கள். அவர்களும் சென்று ஜாதகம் பாருங்கள். அவர்கள் உங்களுக்கு நல்லதை தான் சொல்லுவார்கள், நல்லதே செய்வார்கள். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்றும் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார், எனக்கும் துணை நிற்பார். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.